SSC CGL ரீசனிங் செக்ஷனில் கேட்குற கொஷின்ஸ்லாம் ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி SSC CGL CHSL அண்ட் MTSக்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ண போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் அந்த பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். CGL ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டாக பிரிக்கிறாங்க. வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங் சொல்கிறாங்க. இல்லை வெர்பல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும், கஷ்டமாக எதுவுமே இருக்காது, ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். அது நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் வெர்பல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தான் ப்ராக்டிஸ் பண்ணாலுமே அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதான் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வெர்பல் எல்லாமே உங்கள் லாஜிக் சென்ஸில் தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், பேப்பர் கட்டிங், பேப்பர் ஃபோல்டிங், மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ். ஸோ இது நீங்கள் என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அது எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து லாஜிக்காக திங்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம் அப்போ உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அந்த டைத்தில் உங்களுக்கு என்ன தோணுது அதை வச்சா நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டயர் 1ல் மட்டும் தான் ரீசனிங் வரும். ஒரு 25 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எல்லாத்துக்குமே 2 மார்க்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஓவராலாக 50 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இல்லை நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 0.5 மார்க் எடுக்கிறாங்க. அதாவது 25% ஆஃப் த மார்க் வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ் வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ கண்ணை மூடி நீங்கள் ஆப்ஷன் கிளிக் பண்ணாமல் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் அட்டன் பண்ணுங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெர்பல் அண்ட் நான் வெர்பலில் எந்தெந்த டாப்பிக்ல இருந்தால் கவர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நிறையா டைப்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு லீனியராக உட்கார வைக்கலாம், இல்லை சர்க்கிள் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கலாம், ஒரு பாக்ஸ் டைப்பில் இருக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி இருக்காங்க. ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும்னா வெர்பல் மட்டும் பார்க்கலாம். ஸோ வெர்பலில் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, நான் ஃபுல்லாக ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கிறேன். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஒன்று சர்க்கிளில் இருக்கும், இல்லைனா ஒரு லீனியர். ஓகே, ஸோ லைன் கிராஃப் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஒரு லீனியர், அதாவது வரிசையில் உட்காந்துருக்க மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பாக்ஸ் டைப்பில் இருக்கும். உங்களுக்கு மேக்ஸிமம் எது கேட்குறாங்கன்னா சர்க்கிள் இல்லை லீனியர் தான் கேட்குறாங்க. இந்த பாக்ஸ் டைப்பில் ரொம்ப ரேர் தான். ஸோ அதுவும் ரொம்ப ஈஸி தான், ஆனால் ரொம்ப ரேராக தான் கேட்குறாங்க. நீ மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது சர்க்கிள் இல்லைன்னா லீனியர். ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, சர்க்கிள்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்களா, இல்லை அவுட் சைட் ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்களா. ஸோ நீங்கள் வந்து ஹையர் எக்ஸாம்ஸ், அதாவது பேங்கிங் லெவல் இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து போத் இன்சைட் அவுட் சைட் கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து உங்களுக்கு ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். CGL பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஒன்று இன்சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா அவுட் சைடு. இதில் மேக்ஸிமம் எது கேட்குறாங்கன்னா இன்சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் கேட்குறாங்க. ஓகே, நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேனோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்து படிங்க. ஒரு 4 கொஸ்டின் வந்து இன்சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் மட்டும் அவுட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நமக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் தேவையோ அது மட்டும் கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ அதே மாதிரி லீனியர் பொறுத்த வரைக்கும் 2 தான் கேட்கலாம். ஒன்று நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு நார்த் ஃபேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. சில கொஸ்டின் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ வரிசையாக 4 சேரில் உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, தவிர நார்த் ஃபேஸ் பண்ணி சவுத் ஃபேஸ் பண்ணி எதுவுமே கேட்கல. நம்ம என்ன பண்ணணுமா, அந்த இடத்துல நார்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சவுத் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஈஸ்ட் ஃபர்ஸ்ட்டு, ரைட் அண்ட் லெஃப்ட்லாம் கொஞ்சம் மாற்றி எழுதுகிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கள், நார்த் ஃபேஸ் பண்ண மாதிரியே கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சிலாஜிசம். ஓகே, ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் சிலாஜிசம். ஸோ சிலாஜிசம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வென் டயக்ராம் மாதிரி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஆல் A is B, some B is C, no B is C. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் வென் டயக்ராம் வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அது வந்து நம்ம இப்போ உங்களுக்கு கான்செப்டை சொன்னாலும் உங்களுக்கு எதுவும் புரியாது, நம்ம ஃபுல் கிளாஸாகவே பார்க்கலாம். ஓகே, ஸோ சிலாஜிசம் முடிச்சதுக்கு அப்புறம் மேட்ரிக்ஸ். நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு வெர்பலில் வரும். அதாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களால் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலாஜிசம் கொஸ்டின்லாம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆனால் எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணாமல் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்திங்கன்னா உங்களால் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாது. அப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் போய் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வெர்பல் அப்படி கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிக் சென்ஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ பேப்பர் கட்டிங், பேப்பர் ஃபோல்டிங் என்ன ப்ராக்டிஸ் பண்ண முடியும்? ஸோ அந்நேரம் நீங்கள் என்ன தோணுதோ அதை நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வெர்பல் அப்படி இல்லை, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ உள்ளே வந்து நிறைய லைன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, இல்லை ABCDன்னு கொடுத்துருப்பாங்க, 1 2 3 4 கொடுத்துருப்பாங்க. ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அந்த வேர்ட்ஸுக்கான நம்பர்ஸ் என்னவா இருக்கும், இல்லை சிம்பிள் என்னவா இருக்கும் கேட்பாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு நம்பர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அந்த வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான நம்பர் என்னவா இருக்கும். ஸோ இப்போதைக்கு சும்மா ஒரு மேலாப்பில் சொல்லியிருக்கேன், நம்ம ஒவ்வொரு தனித்தனி வீடியோஸாக பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் சீரிஸ், ரொம்ப பேசிக்கானது நம்பர் சீரிஸ். ஸோ நம்பர் சீரிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 2 4 6 8 10 அதுக்கப்புறம் என்ன நம்பர் வரும், 2 4 8 ஒரு சின்ன டேஷ் விட்டு அதுக்கப்புறம் 10 12 அந்த மாதிரி போயிட்டு அந்த டேஷில் என்ன நம்பர் வரும் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஓகே, இது வந்து நம்பர் சீரிஸ். ஸோ பேசிக்காக தான் இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோடிங், டீகோடிங். ஸோ கோடிங், டீகோடிங்.
ஸோ கோடிங் டீகோடிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா எந்த மாதிரி கான்செப்ட்டில் அவங்க கேட்குறானே தெரியாது. இல்லை நம்பர் கோடிங் இருக்குது, ஆல்ஃபபெட் கோடிங் இருக்குது, மிக்சடு கோடிங் இருக்குது, சிம்பிள் கோடிங் இருக்குது. இந்த மிக்ஸ்டு கோடிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் உள்ளே இருக்கும், ஆல்ஃபபெட் உள்ளே இருக்கும், சிம்பிள்ஸ் உள்ளே இருக்கும். ஸோ அப்போ வந்து எந்த ஃபார்மெட்டில் அவங்க சால்வ் பண்ணுறாங்க இது எல்லாமே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். அந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து லாஜிக்காக நீங்கள் சால்வ் பண்ண முடியாது. சில ஃபார்முலாஸ்லாம் இருக்கும் கிளாக்ஸ்லாம். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கிளாக் இருக்குது, ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாக ஓடுது. அப்போ 24 மணி நேரத்துக்கு அப்புறம் எவ்வளோ நேரம் லேட்டாக ஓடி இருக்கும் இந்த மாதிரி கேட்பாங்க. இல்லாட்டி 2 மினிட்ஸ் வந்து ஸ்பீடாக ஓடுற மாதிரி இருக்குது. அப்போ ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் எவ்வளோ டைம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஆங்கிள் பிட்வீன் ஹவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் இது கேட்குறாங்க. இதான் மேக்ஸிமம் கேட்குறாங்க. கிளாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 2:35 அப்படின்னு டைம் கொடுத்துறாங்க. அந்த 2:35க்குள்ள ஒரு ஸ்மால் ஹேண்ட் இருக்கும், ஒரு லாங் ஹேண்ட் இருக்குமா, அந்த சின்ன ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, அதுக்கெல்லாம் சின்ன ஃபார்முலாஸ்லாம் இருக்குது, நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேலண்டர். ஸோ கேலண்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு டேட் கொடுத்துருவாங்க. அந்த டேட்டோட டே என்னன்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி 27, 2040 அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கான டே என்னவா இருக்கும்னு கேட்பாங்க. அது நம்மளால உட்காந்து கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்குன்னு சில ஃபார்முலாஸ்லாம் இருக்குது, அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அனலாகி. ஸோ அனலாகிங்கிற பேசிக் தான். ஸோ அனலாகி அப்படின்னா ஒரு ரேஷியோ மாதிரி இருக்கும். இது ரேஷியோங்கிற நம்பர் ரேஷியோ கிடையாது, ஒரு வேர்ட் ரேஷியோ மாதிரி இருக்கும். இல்லை நம்பரை வந்தால் நீங்கள் வந்து லாஜிக்காக சென்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கால்குலேஷனில் எதுவுமே இருக்காது. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா, இப்போ 2:8 2:, ஓகே. ஸோ 2:8 கொடுத்துட்டாங்க, 3:2 இந்த கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அனலாகி. அதாவது 2:8 கொடுத்துட்டாங்க, 3:2 கொஸ்டின் மார்க். நீங்கள் வந்து கால்குலேஷன் எதுவும் பண்ணுற மாதிரி இருக்காது, ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஸோ 2 என்னவா மாதிரி இருக்குது, 8 மாதிரி இருக்குது. அப்போ 2 கியூப் பண்ணியிருக்காங்களா, அதே மாதிரி 3 என்ன பண்ணணும், 3 கியூப் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ அப்போ 27 வருமா. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 27. ஓகே, இதே இது நம்மளுக்கு வேர்ட்ஸ்லேயும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வென் டயக்ராம். ஸோ வென் டயக்ராம் அண்ட் சிலாஜிசம்க்கு என்ன வித்தியாசம் சொல்லிட்டேன். சிலாஜிசம் பொறுத்த வரைக்கும் ஆல், நோ, சம் நாட் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணும், வென் டயக்ராம் வச்சு சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வென் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு எலெக்ஷன் இந்த மாதிரி எடுத்துக்கிடுவாங்க. எலெக்ஷனில் இப்போ பர்சன் ஏ வந்து 50% ஓட் வாங்குறாரு, பர்சன் பி வந்து 25% ஓட் வாங்குறாங்க, பர்சன் சி வந்து 40% ஓட் வாங்குறாங்க. டோட்டலாக இத்தனை ஓட்டு வந்து கேஸ்ட் ஆகிருக்கு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம என்ன பண்ணணும், 3 தான் பிரிச்சுக்கணும். பர்சன் ஏ, பர்சன் பி, பர்சன் சி. இதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டைரக்ஷன்ஸ். ஸோ டைரக்ஷன்ஸ், பிளட் ரிலேஷன்ஸ். ஸோ டைரக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பேசிக் தான். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் இந்த டைரக்ஷன் வச்சு நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பர்சன் வந்து நார்த் நோக்கி 12 கிலோமீட்டர்ஸ் நடக்கிறாரு, சடனாக அவர் ஈஸ்ட்டில் திரும்புறாரு, ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் நடக்கிறாங்க. சடனாக அவர் என்ன பண்ணுறாரு, திருப்பி வெஸ்ட்டில் திரும்பி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் நடக்கிறாரு. இப்போ ஸ்டார்டிங் பிளேஸ்க்கும் எண்டிங் பிளேஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ தூரம் நடந்திருக்காரு, ஃபைனலாக எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி நிற்கிறாரு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையா இருக்குது. அதுக்கு சில ஃபார்முலாஸில் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன். பிளட் ரிலேஷன் வந்து பேசிக் தான், ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஓகே, பேங்கிங் லெவலில் இருக்காது, ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஒரு ஃபோட்டோகிராஃபை கையில் கொடுத்துட்டு இந்த பர்சன் வந்து இன்னாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அதாவது நம்ம டேரெக்டாக சொல்லாமல், இப்போ என்னோட பிரதரோட ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா, ஸோ தி பர்சன் இன் தி ஃபோட்டோ இஸ் மை மதர்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் சன் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன வரும், என்ன ஆட்டோமேட்டிக்காக என்னோட பிரதராக இருக்கும். அது எல்டர் பிரதராக இருக்கலாம், எங்கர் பிரதராக இருக்கலாம், அதுக்கேற்ற அவங்க கொடுத்துருப்பாங்க. இதே இது நம்மளுக்கு ட்ரீ டயக்ராம் வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஜென்ரேஷன் கேப் வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிராண்ட் பேரண்ட்ஸுங்கிற ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனாக இருப்பாங்க, பேரண்ட்ஸ், அங்கிள், ஆண்ட், ஓகே, இவங்க எல்லாமே செகண்ட் ஜென்ரேஷனில் இருப்பாங்க. ஸோ மீ, ஓகே, ஸோ நான், என் பிரதர், என் சிஸ்டர், என் கசின், இவங்க எல்லாருமே ஒரு தேர்ட் ஜென்ரேஷனில் இருப்பாங்க. எனக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷன் வந்து சன், டாட்டர் இந்த மாதிரி வருவாங்க. அப்போ ஜென்ரேஷன் கேப் வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரீ டயக்ராம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பர்சன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இல்லை ஃபோட்டோவில் ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து சிம்பிள்ஸ் ஆப்ரேஷன் என்னன்னு பார்க்கலாம். சிம்பிள்ஸ் ஆப்ரேஷன் உங்களுக்கு வந்து ஒரு சர்டன் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் எந்த மாதிரினா 3 + 4 - 2 / 3 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லை இந்த ப்ளஸ் இருக்க இடத்துல நம்ம மைனஸ் யூஸ் பண்ணுங்க, மைனஸ் இருக்கிற இடத்துல டிவிஷன் யூஸ் பண்ணுங்க, டிவிஷன் இருக்கிற இடத்துல மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கீழே வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த வேர்ட்ஸ் அந்த நம்பர்ஸை ஃபுல்லாக நம்ம எழுதிட்டு ப்ளஸ் இருக்கிறதுல என்ன பண்ணோம், நம்ம மைனஸை போட்டு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
மைனஸ் இருக்கிற இடத்துல டிவிஷன் போட்டு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க ஒரு சென்டென்ஸ், அதாவது அவங்க ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதில் சிம்பிள்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் மாற்றி எழுதுங்கன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் மாற்றி அதுக்கப்புறம் கால்குலேஷன் பண்ணி என்ன ஆன்சர் வருது அது ஆப்ஷன் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்ட் ஃபார்மேஷன் ரொம்ப ஈஸி தான். ஸோ வேர்ட் ஃபார்மேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு வேர்ட் கொடுத்துருப்பாங்க, ஒரு பெரிய வேர்டு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டிக்ஷனரின்னு வச்சுக்கலாம். அப்போ டிக்ஷனரிங்கிற வேர்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர், ஃபோர்த் லெட்டர், செவன்த் லெட்டர் இதெல்லாமே எடுத்து நீங்கள் வந்து எத்தனை டைப்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1 வேர்ட், 2 வேர்ட், 3 வேர்ட், மோர் தென் 3 வேர்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸ். ஸோ எல்லாமே உங்களுக்கு பேசிக்கான கான்செப்ட்ஸ் தான். இது வந்து கஷ்டம்னு சொல்லி எதுவுமே கிடையாது, எல்லாமே ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள்ஸ் அண்ட் நம்பர்ஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா, ஸோ இப்போ 2 3 A B 4 7 2 4 2 1 3 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, நம்பர் சிம்பிள்ஸ் எல்லாம். ஓகே, இல்லை வந்து சிம்பிள்ஸ் நான் கொடுக்கல, சிம்பிள்ஸ் அவங்க சேர்த்து கொடுத்துருப்பாங்க. இப்படி ஒரு சர்டன் நம்பர்ஸ், ஒரு 20 நம்பர்ஸ் 25 நம்பர்ஸ் கொடுத்துட்டு 25 லெட்டர்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கொஸ்டின் வந்து அந்த ஏக்கு முன்னாடி 2க்கு அப்புறம் ஒரு 1 ஃபாலோ ஆகணும், இல்லை 2க்கு முன்னாடி 3 வரணும், அந்த மாதிரி வேர்ட்ஸில் எத்தனை தடவை வருது, ரிப்பீட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். அப்போ 2க்கு முன்னாடி வந்து எனக்கு 1 வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ 2க்கு முன்னாடி எங்கெல்லாம் 1 இருக்குது, இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் வந்து 1 கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே 2 டைம்ஸ், இப்போ 2க்கு பக்கத்தில் எனக்கு ஈவன் நம்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஈவன் நம்பர் எல்லாம் பார்க்கலாம். ஸோ 2 பக்கத்தில் ஈவன் நம்பர் இது எடுக்கலாமா, அதே மாதிரி இதுவும் எடுக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கும். அப்போ ஆப்ஷன் வந்து 2 கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ்மாங்க, ரொம்ப பேசிக்கானதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கியூப்ஸ் அண்ட் டைஸ். ஸோ கியூப்ஸ் அண்ட் டைஸ் ரெண்டுமே ஒரே தான். ஒரு டைஸ் இருக்குது, ஒரு டைஸில் வந்து ஆக்சுவலாக 6 ஃபேஸஸ் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் 6 இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும், 1 தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஓகே, அது வந்து நிறைய எது வேணா இருக்கலாம். 3 இருக்குது, 3 பின்னாடி என்ன இருக்குது, 2 இருக்குது, 2 பக்கத்தில் என்ன இருக்கும், அது டைஸ் வந்து நம்ம கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணி ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெர்பல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செட்டில் இருந்தால் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இதுலேருந்து வெளியே மேக்ஸிமம் வராது. அப்படியே வந்தாலுமே நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, கொஞ்சம் லைட்டாக யோசிச்சு பார்த்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மெயினாக நீங்கள் ஆப்டிடியூட் செலவு பண்ணுற டயத்தோட இதுக்கு நீங்கள் நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய திங்கிங் எபிலிட்டி தேவைப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டிங்கன்னா லைட்டாக ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டாலுமே அந்த அரேஞ்ச்மெண்ட் வராது உங்களுக்கு. அப்போ அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்ட்ரைக் பண்ணிட்டு 3 ஃபர்ஸ்ட்லேருந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டைம் அண்ட் அக்யூரசி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஆப்டிடியூடோட ரீசனிங் தான் ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ரீசனிங் ஈஸின்னு சொல்லுவாங்க. ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதான் ஆன்சர்னு கன்ஃபார்மாக தெரியும். உங்களுக்கு ஒரு ஃபார்முலா, ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா PNR/100 போட்டு சால்வ் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். ஆப்ஷன் பார்க்குறீங்க, கிளிக் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க. சப்போஸ் ஆப்ஷன் இல்லை அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ஃபார்முலா செக் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஆனால் இது அப்படி கிடையாது. நீங்கள் என்ன தான் சால்வ் ஃபார் எக்ஸாம்பிள் டைரக்ஷனே எடுத்துக்கோங்க. டைரக்ஷனில் உங்களுக்கு 4 ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. நார்த், சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்படி சால்வ் பண்ணாலுமே இந்த 4ல் ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக வந்துடும். ஆனால் அது கரெக்டான ஆப்ஷன் நம்மளுக்கு தெரியாது. அப்போ அது கரெக்டான ஆப்ஷன் நம்ம எப்படி தெரியலாம் அப்படின்னா, இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்குது. நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்பீட் அண்ட் அக்யூரசி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நான் வெர்பல் ரீசனிங். ஸோ நான் வெர்பல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நடத்துறதுக்கு எதுவுமே இருக்காது. ஆனால் உங்களுக்கு இன்னும் நெட்லேயும் PDF ஃபைல்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு. அதை நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதே மாடல் தான் உங்களுக்கு கேட்பாங்க எக்ஸாமில். ஸோ அதுலேருந்து வெளியே எங்கேயுமே கேட்க மாட்டாங்க. மேக்ஸிமம் அதுலேருந்து அவங்க கேட்டிருப்பாங்க. இப்போ நான் வெர்பல் ரீசனிங்கில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ எம்பெடட் ஃபிகர்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் வந்து ஒவ்வொன்றா வரைஞ்சே காமிச்சிடுறேன். எம்பெடட் ஃபிகர்ஸ் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை 4ஆக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு சிம்பிள் இருக்கும், இந்த இடத்துல ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு சிம்பிள், இந்த இடத்துல ஒரு சிம்பிள் வரும். ஸோ இந்த மாதிரி சர்டன் சிம்பிள்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அதே பாக்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த சிம்பிள்ஸ் வந்து அப்படியே மாற்றி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி மாற்றி வச்சுருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸில் அதே மாதிரி வேறு சிம்பிள் வச்சுருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு ஃபிகர்ஸ்லையும் வேறு சிம்பிள்ஸ், ஒரே சிம்பிள் தான் வரும், வேறு இடத்துல வரும். அப்போ ஒரு லாஜிக் வந்து ஒரு ஃப்ரேம் ஆயிருக்கும். அப்போ 5th பாக்ஸில் எந்த மாதிரி லாஜிக்கில் செட் ஆகும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகே, அது நம்ம நார்மலாக பார்த்து தான் சால்வ் பண்ணுற மாதிரி இல்லை. கால்குலேஷனில் எதுவுமே கிடையாது, ஃபார்முலா கால்குலேஷன் எதுவுமே கிடையாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். ஸோ எம்பெடட் ஃபிகர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பேப்பர் கட்டிங், பேப்பர் ஃபோல்டிங். ஸோ பேப்பர் கட்டிங்னா ஒரு பேப்பர் வந்து 4ஆக மடிச்சிருப்பாங்க, கார்னரில் மட்டும் கட் பண்ணியிருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, 4 டிசைன் விழுந்திருக்கும். நீங்கள் வேணா வீட்டில் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, 4ஆம் மடிக்க 8ஆம் மடிச்சு பார்த்து ஒரு கார்னரில் 2 இடத்துல மட்டும் கட் பண்ணி பாருங்க. ஓப்பன் பண்ணா ஒரு சின்ன டிசைன் மாதிரி இருக்கும்.
அந்த டிசைன் வந்து எந்த ஆப்ஷனுக்கு வருது அப்படின்னு நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம பெருசாக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்காரு. அதே மாதிரி தான் பேப்பர் ஃபோல்டிங். ஓகே, 4 மடிச்சிருப்பாங்க. அந்த ஃபோல்டு பண்ண இடம்ல ஒரு லைன் மாதிரி ஃப்ரேம் ஆகுமா, அந்த லைன் ஓப்பன் பண்ணோம்னா எங்கிட்டலாம் வருது அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கும். ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டெசிஷன் மேக்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஜட்ஜ்மெண்ட் டெசிஷன் மேக்கிங் உங்களுக்கு வந்து ஒரு டெசிஷனை வந்து எடுக்க சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துறீங்க, ஒரு 4 பேர் வராங்க அட்மிஷனுக்காக. ஸோ அவங்களோட க்ரைட்டீரியாஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணி அவங்களை எந்த கிளாஸ்க்கு அலாட் பண்ணணும், எந்த கிளாஸ்க்கு அலாட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லாட்டி ஒரு இன்டர்வியூ நடக்குது, இன்டர்வியூக்கு வந்து சர்டன் ரூல்ஸ்லாம் இருக்கும். ஓகே, ஸோ இந்த டிகிரி தான் முடிச்சிருக்கணும், இத்தனை பர்சன்டேஜ் தான் எடுத்துருக்கணும். அப்போ 4 பேர் வர்றாங்க, 4 பேர்த்து உள்ள அவங்க டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி யாரை செலக்ட் பண்ணலாம், யாரை செலக்ட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே, இதான் டெசிஷன் மேக்கிங். நெக்ஸ்ட் வாட்டர் இமேஜ் அண்ட் மிரர் இமேஜ். ஸோ இது வந்து அந்த நேம்லேயே இருக்குது. ஒரு இமேஜ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒரு லெட்டர் ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க, சைடில் மிரர் வச்சுருப்பாங்க. அந்த மிரரில் வந்து அந்த இமேஜ் என்னவா தெரியுது அப்படிம்பாங்க. இப்போ ஏன்னு போட்டிங்க அப்படின்னா மிரரில் எப்படி இருக்கும், பின்னு போட்டால் மிரரில் எப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் பி போகிறேன்னா, இப்போ பின்னு போட்டிருக்காங்க, இங்கே வந்து மிரர் மாதிரி பிளேஸ் பண்ணியிருப்பாங்க, ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ மிரரில் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ பி இப்படி இருந்துச்சு அப்படின்னா மிரரில் வந்து இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பி அப்படின்னு தான் கேட்கணும் இல்லை, லெட்டர்ஸ் நம்பர்ஸ் தான் கேட்கணும் இல்லை, சிம்பிள்ஸ் கேட்கலாம், ஒரு பேர்ட்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஸோ ஆப்பிள் அப்படின்னு கொடுத்து இங்கே வந்து மிரர் இமேஜ் வச்சுருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த இதான் வரும். ஓகே, ஸோ இது எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இ வரும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல் இந்த மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட்டு PA. ஸோ அப்போ ஆப்ஷன் இந்த மாதிரி எதில் இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் மேக்ஸிமம் எல்லா ஆப்ஷனும் ஒரே மாதிரி இருக்கும், சின்ன சின்ன லெட்டர்ஸ் தான் மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஒரு இதில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு லெட்டர் தான் அவங்க மாற்றி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆப்ஷன் 4 ஆப்ஷன் பார்க்குறக்கு நம்மளுக்கு மிரர் ஆப்பிள் தானே ஈஸியாக எழுதிலாம் பார்ப்பீங்க. ஆனால் ஆப்ஷன் பார்க்குறப்ப 4 ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கும். நம்ம ஹரிவரில் என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் கிளிக் பண்ணிட்டு போயிடுவோம். அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது. இந்த மிரர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிரர் வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் அந்த ரஃப் பேப்பர் இருக்குல்ல, அந்த ரஃப் பேப்பரோட ஒன் ஆஃப் தி கார்னர் தான். ரைட் கார்னர் எடுத்துக்கோங்க. மிரர் லெஃப்ட்டில் இருந்தாலும் லெஃப்ட் கார்னர், மேக்ஸிமம் ரைட் கார்னர் தான் கொடுப்பாங்க. இந்த ரைட் கார்னர் எடுத்துக்கோங்க. ரைட் கார்னர் நீங்கள் ஆப்பிள் எழுதிட்டு இது அப்படி நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்படியே ஃபோல்டு பண்ணுங்க. அந்த பேப்பர் வந்து அடுத்து திருப்பி பாருங்க, உங்களுக்கு பேக் சைடில் அப்படியே மிரர் இமேஜ் வந்துருக்கும். இதே வாட்டர் இமேஜ்னா உங்களுக்கு கீழே. ஓகே, ஸோ கீழே அப்போ அப்சைட் டவுன் நீங்கள் ஃபோல்டு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் இமேஜ் கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஆப்பிள்னு எழுதிக்கோங்க. ஆப்பிள் எழுதிட்டு ரைட் டு லெஃப்ட் நீங்கள் ஃபோல்டு பண்ணிங்கன்னா மிரர் இமேஜ், பாட்டம்லேருந்து மேலே அதாவது அப்சைட் டவுன். ஓகே, ஸோ அப்படியே திருப்பி நீங்கள் ஃபோல்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மிரர் இமேஜ் கிடச்சிரும், வாட்டர் இமேஜ் கிடச்சிரும். ரைட்லேருந்து நீங்கள் லெஃப்ட் ஃபோல்ட் பண்ணி மிரர் இமேஜ் கிடச்சிரும். ஸோ வெர்பல் அண்ட் நான் வெர்பல், ஸோ ரெண்டாக தான் பிடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வெர்பல் வந்து நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வெர்பல்ங்கிறது ஆன் ஸ்பாட்டில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் ஆப்ஷன் கிளிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும். ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசனிங் அட்டன் பண்ணிடுவோம்னு நினைக்கிறாங்க. ரீசனிங் தான் உங்களுக்கு லாஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அடுத்து வரப்போகிற வீடியோஸில் ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.